ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷாப்பிங் போயிருந்தோமா, அதனுடைய வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம அதனுடைய வீடியோ வந்து ஷாப்பிங் எங்கே போனேன், என்ன பண்ணேன் அப்படின்றத தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து நான் என்னுடைய சாரீஸோடைய கலெக்ஷனும் சாரியை வந்து என்னென்ன வாங்கியிருந்தேன் அப்படின்றதையும் எவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வாங்கினேன்றதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அதை என்னென்ன சாரீ யாராருக்கு எடுத்திருக்கேன், எவ்வளோ ரேட்டு, சாரீ கடையில் மட்டும் எவ்வளோ பில் ஆச்சுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவ்வளோ தான் என்னுடைய வீடியோ. இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். நேற்று போட்ட வீடியோக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வந்து நான் எங்கே கிளம்பியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டுக்கு தான் கிளம்பியிருக்கேன். கொஞ்சம் காய்கறி திங்ஸுங்கெல்லாம் வாங்க வேண்டியிருக்கு, அதெல்லாம் போயிட்டு வாங்கிக்கிட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக கிளம்பியிருக்கேன். மாமா வந்தோடனே மார்க்கெட்டுக்கு போயிடுவேன். இவ்வளோ தான். என்னுடைய வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். இவ்வளோ தான். நம்ம ஊருக்கு போகிறதுக்கு இன்னும் கரெக்டாக 20 நாள் தான் இருக்குது. 20 நாள் நம்ம என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் ஷாப்பிங் போகிற வீடியோ, என்னென்ன நம்ம திங்ஸ் எல்லாம் வாங்குறோன்றது தான் வரும். பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பாய். ஹாய்ங்க, வாங்க நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம் ஊருக்கு போகிறதுக்குன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நானும் அம்மாவும் பாரிஸ் தான் போயிருந்தோம். ஃபஸ்ட்டும் பேகுங்க பாரிஸில் தான் வாங்கியிருந்தோன்றதுக்காக ஃபஸ்ட்டு வாங்கின கடைக்கே தான் போயிருந்தோம். பாரிஸ்க்கு ஆப்போசிட்டில் தான் இது இருக்குது. இந்த கடை பேர் வந்து நான் உங்களுக்கு மறந்துட்டேன். பாரிஸில் இந்த கடையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா நானெலாம் பேக் வாங்கியிருக்கோம். அங்கே தான் வாங்கினோம். பேக் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த மெரூன் கலர் ட்ராலி பேக்கை வந்து வாங்கியாச்சு. அதனுடைய ரேட்டு வந்து உங்களுக்கு நான் கடைசியாக சொல்கிறேன். அதை வாங்கி முடித்ததுக்கப்புறம் இன்னொரு பேக்கோடைய சாதா பேக்லேயே ட்ராலி வச்சு இது இழுத்துட்டு போகிற மாதிரி அது ஒன்று பார்த்தோம். அது வந்து கிட்டத்தட்ட 1800 சொன்னாங்க. அந்த கீழே இருக்குது மெரூன் கத்திரிப்பு கலர், அது 1800 சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த பேக்கோடைய ரேட்டோட ட்ராலி பேக்கு கொஞ்சம் கம்மி தான். நான் போய் அவங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் ட்ராலியே அந்த ரேட்டு சொல்ல, பேக் என்ன அந்த ரேட்டு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதோட கொஞ்சம் ரேட்டுக்கு குவான்டிட்டி அதிகமாக, அது குவாலிட்டி அதிகம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் வேறு ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்து காமிச்சாங்க. அதே ப்ரைஸ் தான் அதுவுமே. அந்த ப்ரைஸுக்கு ஓகே, பேக்கும் நல்லா இருந்தது. அம்மா சரி வேறு காமிங்க அப்படின்னு சொன்னாங்க. வேறு பேக்கை எடுத்துகிட்டு வந்து அவங்க காமிச்சாங்க. இது ரொம்ப நல்லா இருந்தது. இதில் வந்து வெயிட் வந்து 30 கிலோ வரைக்கும் வைக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அம்மா வந்து செக் பண்ணிவிட்டு பார்த்து எடுத்தாங்க. எது நல்லா இருக்குது, ஜிப்புங்கெல்லாம் நல்லா இருக்கா, சைட்லலாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. செக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதே எடுத்துக்கோமா, நல்லாதாம்மா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ட்ராலி சைட்லலாம் வீல்லாம் நல்லா இருக்கா, என்ன ஏது அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு நான் அதுக்குள்ளே வந்து அம்மா செக் பண்ணுறதுக்குள்ளே பர்ஸுங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஒரு பர்ஸ் வாங்கலான்னு போனேன். பார்த்துட்டு இருந்தேங்க. பாருங்கள், எனக்கு பர்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அம்மா என்ன சொன்னாங்க, பர்ஸ் வேணாம்மா, அப்புறமா அடுத்த வாட்டி வாங்கிக்கலாம், இதுவே அதிகமாகிடுச்சு வா அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே கடையை சும்மா சுற்றி பார்த்துட்டு பேகுங்கெல்லாம் செம்மையாக சூப்பராக இருந்தது. எனக்கு இந்த ஒரு குட்டி பொம்மை வச்ச பேக் வந்து ஹேண்ட் பேக் ரொம்ப க்யூட்டாக நல்லா இருந்தது. ரேட்டை பார்த்தோன்னே அப்பா பேக்கே வேணாண்டாப்பா அப்படின்னு அம்மாக்கிட்ட சொல்லிட்டேன். அப்புறம் அம்மா வந்து அவங்கக்கிட்ட ரேட்டு பேசிகிட்டு இருந்தாங்க, எவ்வளோ என்ன ஏதுன்னு. எனக்கு அந்த பொம்மை வச்ச பேக் ரொம்ப பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சரி பேக் வாங்கலாம், 2 பேக் வேணுமே, எனக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் பேகு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா கையில் வச்சுருக்காங்க பார்த்திங்களா, அந்த பேகு பார்த்தோம். இந்த ஒரு பேகு வந்து 750 போட்டிருந்தது, ஒரு பேக் வந்து 650 போட்டிருந்தது. என் அம்மா 2 பேகும் 400 கேட்டாங்க. எனக்கு ஒரே சிரிப்பாக இருந்தது. அவங்கக்கிட்ட அம்மா பேரம் பண்ணி பேசி வாங்கும்போது அதுக்கப்புறம் பேகு வேணாமான்னு சொல்லிவிட்டு முடிச்சுட்டு அதை மட்டும் 2 பேகுக்கு மட்டும் காசு கொடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வண்ணாரப்பேட்டைக்கு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். வண்ணாரப்பேட்டையில் பார்த்திங்களா, நாங்கள் போனதே வீட்டிலேருந்து போனதே பார்த்திங்கன்னா 1:30 மணிக்கு தான் போனோம். போகிற வழியில் வேறு சாப்பிட்டுட்டு போனோம். இங்கே ஒரு கடையை சரியான கூப்பிட்டோம். இங்கே பாருங்கள், இந்த ஒரு கடைக்குள்ளே இதுவும் எப்போவுமே எடுக்கிற துணி கடை தான். ஆனால் இது வந்து கை மாறிடுச்சு. வேறு ஒருத்தவங்க வந்து கடை வச்சுருக்காங்க. அது கலெக்ஷன் பிடிக்கல அம்மாவுக்கு. இல்லை எனக்கு எதுவுமே பிடிக்கல, வேணாம் வா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஆன்லைன் சாரீஸ் தான் பார்த்தது. இதுவே 400 சொன்னாங்க இந்த ஆன்லைன் சாரீஸு.
அது அம்மாவுக்கு எதுவும் பிடிக்கல அப்படின்றதுனால வா பாப்பா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. வெளியே ஒரு பக்கம் பேக்கையும் மாட்டிக்கிட்டு ஒரு பக்கம் அந்த கையில் சூர்கேஸையும் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்குது பாருங்கள். அம்மா எங்கே போனாலும் வீடியோ எடுத்துன்னு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள். ஆனால் ரோட்டில் இருக்கிற துணி கடைங்க எல்லாமே வண்ணாரப்பேட்டையில் சூப்பருங்க. செம்மையாக போனால் ஒரு 5000 எடுத்துகிட்டு போனால் போதும், நிறைய சாரீஸுங்க வாங்கிட்டு வரலாம். அதுக்கப்புறம் அம்மா எப்போவுமே ரெகுலராக எடுக்கிற கடை துணி கடை, ஆடி மாதம் எல்லாத்துக்குமே அம்மா அந்த ஒரு கடையில் தான் எடுப்பாங்களே துணி. சின்ன கடையாக தான் இருக்கும், ஆனால் கலெக்ஷன் நல்லாயிருக்கும். அந்த கடைக்காக தான் போனோம். அந்த கடையில் போயிட்டு சாரீஸ் எடுத்தோம். சாரீ யாராருக்கு எடுத்தோம் அப்படின்றத வந்து என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன். இந்த கடை தான் அது. இந்த கடையில் வந்து சாரீஸ் பார்த்தோம். ஃபஸ்ட்டு பார்டர் வச்ச சாரீஸ் பார்த்தேன். எனக்கு அது அந்தளவுக்கு ஒன்றும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை, பிடிக்கல. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சது பார்க்கவே நல்லா இருந்தது. எனக்கு அங்கே போட்டிருக்க எல்லா கலருமே நல்லா இருந்தது. எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம தேவை உள்ள சாரீஸ் மட்டும்தானே எடுக்கணும் அப்படின்னு அதில் ஒரு சாரீஸ் சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னொரு சாரீ எடுத்துகிட்டு, இந்த சாரீ வாயில் சாரில் வந்து நான் எடுத்தேன். இதில் ஒரு 2 சாரீ எடுத்திருக்கேன். இதனுடைய ரேட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த சாரீஸ் கலெக்ஷன் பார்க்கணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து மறக்காமல் உங்களுக்கு வந்து நான் சாரியோடைய வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். எத்தனை சாரீ எடுத்திருக்கேன் என்ன ஏது அப்படின்னா. அதுக்கப்புறம் ப்ளவுஸ் எடுத்தேன். இது வந்து நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஒரு மீட்ரு 80 வந்து 70 ரூபா, 80 வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபா சொன்னாங்க. 1 மீட்ரு வந்து 70 ரூபா சொன்னாங்க. அந்த பக்கத்தில் பிரிண்ட்டு ப்ளவுஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது 1 மீட்ரு 70 ரூபா தான் சொன்னாங்க. எனக்கு செம்ம ஆச்சரியம். நான் போன வாட்டி ஊருக்கு போகிறப்போ ஒரு 6 ஜாக்கெட்டோ 8 ஜாக்கெட்டோ எடுத்துகிட்டு போனேன். அது ஒன்று 140 ரூபா கொடுத்து எடுத்துகிட்டு போனேன். எனக்கு மனசே கேட்கவே இல்லை. அப்புறம் அம்மாவும் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அம்மா வந்து பாட்டிக்காக எடுத்துகிட்டு இருந்தாங்க. பொங்கலுக்கு ஊருக்கு போகிறாங்கல்ல, அதனால் வந்து அம்மா எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அம்மா பார்த்து செலெக்ஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பாவாடை எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பாவாடை வந்து எத்தனை பாவாடை எடுத்தோன்னா, நான் 2 பாவாடை எடுத்தேன். அம்மா 3 பாவாடை எடுத்தாங்க. நான் எடுத்தது எல்லாமே மாமியாருக்காக தான் எடுத்திருக்கோம். பாருங்கள், பாவாடையுமே வந்து எவ்வளோ சொன்னாங்க, 60 ரூபாயா 70 ரூபா தான் பாவாடை. பாவாடை வந்து சைஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு 10 ரூபா 5 ரூபா வந்து மாறும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு பாவாடை பிரித்து காட்ட சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். பார்த்ததுக்கப்புறம் அம்மா 3 பாவாடை எடுத்தாங்க, நான் 2 பாவாடை எடுத்தேன். அம்மா என்ன சாரீஸ் எடுத்தாங்க அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். நான் என்ன சாரீ எடுத்திருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமாக பில்லு போட்டு மொத்தமாக எவ்வளோ ஆச்சுன்றதை நான் உங்களுக்கு அந்த சாரீஸோடைய சாரீ நீங்கள் கேட்டிங்கன்னா, கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காட்டும்போது ஒரு சாரீ என்ன ரேட்டில் எடுத்தேன்றதை காமிக்கிறேன். வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே தலைவலி. பாப்பா எனக்கு சூடாக டீ போட்டு கொடுத்தா. அம்மா வந்தோடனே வேலைங்களை பார்க்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. நான் டீ குடிச்சிட்டு எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் அப்படிக்கா ஓரமாக வச்சுட்டேன். டீயை குடிச்சிட்டு அப்பா சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தா 4:30 ராவுகாலம் அப்படின்றதுனால அப்பா வந்து என்னை வீட்டுக்கு அனுப்பவே இல்லை. நீ போவாத, நீ நாளைக்கு போய்க்கோ அப்படின்னு சொன்னாங்க. நாளைக்கு அனுப்ப மாட்டீங்கன்னு இப்போயே கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். இவ்வளோ தான். நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஹோம் டோர் வரும். இப்போ நான் வெளியே கிளம்புறேன். ஓகே, பாய்.